பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி கொடியை ஏற்றிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என தெரிவிக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வர்றாங்க. இந்நிலையில திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாஸ் தலைமையில தற்போது பாத்தீங்கன்னா ஏராளமான கட்சி தொண்டர்கள் 37ஆம் ஆண்டு துவக்க விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை வழிகாட்டிகளான தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் இங்க தைலாபுரம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகளுக்கு தற்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்ப பார்த்தீங்கன்னா கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி கம்பத்துல கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினாரு. அப்போ நம்ம கேட்கிறோம், டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட 37ஆம் ஆண்டு துவக்க விழாவோட நல்ல செய்தி உங்க கட்சியினருக்கு என்ன சொல்ல போறீங்க நம்ம கேட்டோம். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஏற்கனவே கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வெற்றி பெறணும், கூட்டணி வெற்றி பெறணும், கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. மேலும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்றதையும் சொன்னாரு. இந்நிலையில காலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து கூட்டணி ஆட்சியில பங்கு என்ற ஒரு வார்த்தையும் இது இந்த செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டாங்க. அது அன்புமணி ராமதாஸோட கருத்து என்பதை சொல்லிவிட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இப்போ நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். கட்சி தொண்டர்கள் வருகின்ற பெரிய வெற்றியை தேடித் தருவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் கடுமையாக போராட வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் என்னுடைய பாராட்டையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.